இந்த மீனை பாருங்கள், இந்த கண்ணை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. நம்ம கடையில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. இதோடைய கறி வந்து ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரிஜினல் கொடுவா, அசல் கொடுவா சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது வந்து நடுமுள்ளு மட்டும் தான் இருக்கும். நம்ம கடையில் ஒன்லி சீ ஃபுட் தான், நோ ஃபார்ம் ஃபுட். அதனால் நீங்கள் நம்பின்னு வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். தங்கவயல் ராபர்சன்பேட்டை ஸ்வர்ணா நகர் 11th கிராஸ் மெயின் ரோட்டில் உள்ள ராமேஸ்வரம் கேட்ச் ஃப்ரெஷ் ஃபிஷ் மீன் கடையில் புத்தம் புதிய கடல் மீன்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. இது பேர் புறா மீன் சொல்லுவாங்க. இந்த புறா மீன் வந்து குழம்புக்கும் சரி, வறுவலுக்கு அப்படியே முழுசாக நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வழக்கமாக எல்லாம் கேஜிஎஃப்ல சங்கரான்னு கேட்பாங்க. ஆனால் சங்கராக்கோடைய டேஸ்டான மீன் இது உருட்டு நகரை. இது வந்து குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரையும் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கலிங்க முரல். இந்த மீனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, மீனுடைய முள் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். வஞ்சரத்துக்கு ஈக்குவலாக இந்த மீன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இதோடைய வறுவலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷீலா மீன், இது வந்து 1/2 கிலோ சைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸும் வந்துருக்கு. நம்ம கடையில் ரெண்டு சைஸும் கிடைக்குங்க. இது வந்து 2 கிலோ சைஸு. இது வந்து இதுவும் நடுமுள்ளு தான். இதுவும் உங்களுக்கு குழம்புக்கு அவ்வளோ மணக்கும். நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணலாம், வறுவலுக்கும் ரெண்டுத்துக்கும் ஏற்ற மீன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சாடின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற செதில் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தரோங்க. நண்டில் 2 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ப்ளூ நண்டு, இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நண்டு. இது வந்து ப்ளூ நண்டு, இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நண்டு. இதில் வந்து ஃப்ளெஷ்ஷும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சுவையும் நல்லா இருக்குங்க. இது வந்து கண் நண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சீ ப்ரான்ஸுங்க. சீனில் இது டைகர் ப்ரான்ஸு. இது வந்து நம்மக்கிட்ட வந்து எதுவுமே ஃபார்மிங்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சீ தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை 65 கூட பண்ணி சாப்பிடலாம். இந்த மீன் பேர் வந்து புள்ளி கலவான்னு சொல்லுவாங்க. இது வந்து வழக்கத்துக்கு மாறாக நம்ம வந்து 5 கிலோ 6 கிலோ தான் எடுத்துகிட்டு வருவோம். இந்த தடவை 1/2 கிலோ சைஸில் வந்து இருக்குங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிற சைஸு. இது வந்து இதுவும் பஞ்சு போல இருக்குங்க. இதுவும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பரு. இதோடைய கறி வந்து ரொம்ப பஞ்சு போல இருக்கும். இது வறுவலுக்கோ சின்ன குழந்தைங்களுக்கோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், பயப்படாமல் கொடுக்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் கொடுவா, அசல் கொடுவா சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது வந்து நடுமுள்ளு மட்டும் தான் இருக்கும். வஞ்சரம் இதெல்லாம் கணக்கே கிடையாது இதோடைய சுவைக்கு. இதை நீங்கள் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும், வறுவல் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுதான் ஒரிஜினல் கொடுவா. இது 8 கிலோ சைஸ் வஞ்சிரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு 1/4 கிலோ வேணுமா, இல்லை 2 பீஸ் வேணுமா, இல்லை 3 பீஸ் வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி தரோம். இது வந்து தூண்டியல் வஞ்சிரம். நீங்கள் வஞ்சரத்துக்குன்னா தூண்டியல் வஞ்சரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நார்மல் வஞ்சரத்துக்குன்னா தூண்டியல் வஞ்சரம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்லவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 8 கிலோ சைஸு. நம்ம 8 கிலோ சைஸ் போனாலே இதை நெய் மீனுவாங்க. நீங்கள் இதை வறுவல் பண்ணும்போது அந்த நெய் மாதிரி மணக்கும், அந்த இதுலேருந்து ஒரு எண்ணெய் மாதிரி வரும். அதனால இதை நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இது ஒரிஜினல் வஞ்சரம் மீனுங்களா? ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல் வஞ்சரம். தேங்காய் பாறை. இது 6 கிலோ சைஸு. இதை வந்து நம்ம கறியடியாக கொடுப்போம். இந்த மீன் வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாணியாக செய்யலாம், குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுவலுக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த மீன் வந்து பரலாம். இது வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃபிங்கரு உங்களுக்கு என்ன மாதிரி கட்டிங் வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். இது ஃபிஷ் ஃபிங்கருக்கான ஏற்ற மீன். இது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கிளி மீன், பேரட் ஃபிஷ்ன்னு வாங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம கடையில் வந்து ஒரு 6 கிலோ 8 கிலோ சைஸில் வரும். இப்போ வந்து 1/2 கிலோ சைஸில் வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து வாங்கி குழம்புக்கும் ஃப்ரைக்கும் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் க்ரில்லு கூட பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையான மீனுங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிற மீன். எல்லோருக்கும் வணக்கம். ராமேஸ்வரம் கேட்ச் சீ ஃபுட், நோ ஃபார்ம் ஃபுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் எங்களுக்கு 2வது கடை பெம்மல் நகரையும் நல்லா போயிட்டு இருக்கு, இங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம வெறும் சீ ஃபுட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம், எந்த ஃபார்ம் ஃபுட்டு எதுவுமே கிடையாது. அதே போல் வாரம் முழுக்க நீங்கள் எப்போ வந்தாலும் எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வாரத்துக்கு 3 கடையில் எடுக்கிறோம். சனிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருது, வியாழக்கிழமை வருது. நீங்கள் எந்த நாள் வந்தாலும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் எப்போவுமே கிடைக்கும். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை லீவ் இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமையில் மட்டும் காலையில் 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குங்க. அதே போல் நம்ம ராமேஸ்வரம் கேட்ச் 2 கடை இருக்குது. முதல் கடை வந்து ராபர்சன்பேட்டில் ஸ்வர்ணா நகர் 11th கிராஸ் மெயின் ரோட்டில் இருக்குது. 2வது கடை வந்து பெம்மல் நகர், ஸ்ரீநகர்
அங்கே இருக்குங்க. நீங்கள் 2 கடையிலும் நம்பின்னு போய் வாங்கலாம். அதே போல் ப்ரெக்னென்ட்டான லேடிஸு, குழந்தைங்களுக்கு ஏற்ற மீன் நாங்களே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கான மீனை நாங்கள் கொடுப்போம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த மீன் சாப்பிட்லாம், இந்த மீன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அந்த மீனை நாங்கள் கொடுப்போம். குழந்தைங்க வந்து முள் இருக்குன்னு பயிடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மீனுங்களும் கொடுப்போம். அதே போல் நீங்கள் வறுவல் வைக்கணும்னாலும் சரி, குழம்பு வைக்கணும்னாலும் சரி, எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மீன்களை நாங்கள் தரோம். அதே போல் ஃபிஷ் ஃபிங்கருக்கு பிரியாணி செய்யணும்னா அதுக்கான கியூப் கட்டிங்கு அது போல் மீன்களும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நம்பினே தைரியமாக வாங்கலாம். நம்ம கடையில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனில் ஒமேகா 3, B12 அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்களே. அது வந்து சத்துக்கள் நம்மளுக்கு அந்த உடம்புக்கு கிடைக்கணும்னா மீன் முதல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கணும். அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்தால் தான் அந்த மீனில் இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், உடம்பு செரிக்கும். அதுபோல் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனை தான் கொண்டு வரோம். நீங்கள் தைரியமாக வாங்க. ராமேஸ்வரம் கேட்ச் எப்போவுமே ஒன்லி சீ ஃபுட், நோ ஃபார்ம் ஃபுட். ரெகுலராக வந்து மத்தி மீன் கிடைக்கும், அயில மீன் கிடைக்கும், ஷீலா கிடைக்கும், வஞ்சரை கிடைக்கும், அப்புறம் இறாலு கிடைக்கும், நண்டு கிடைக்கும், கனவா கிடைக்கும், அப்புறம் உருட்டு நகரை, இந்த மாதிரி பாறை வகையில் தேங்காய் பாறை, கண்ணாடி பாறை, இந்த மாதிரி எல்லா பாறையும் கிடைக்கும். நிறைய பேர் யோசிக்கிறாங்க புது மீனாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எல்லாமே தரமான மீன்களை தான் எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் நம்பினும் வாங்கிட்டு போகலாம். புது வெரைட்டி இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, நல்லா இல்லை. எல்லா வெரைட்டியும் குழம்புக்கும் சரி, வறுவலுக்கும் சரி நல்லாயிருக்கும். நீங்கள் எங்களை கேளுங்க, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். குழம்புக்கா, ஃப்ரைக்கா, பிரியாணிக்கா, இல்லை என்ன மாதிரி கட்டிங் வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லா கஸ்டமரும் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் எங்கள் 2 கடையும் நல்லா போயிட்டு இருக்குது. அதே போல் நாங்களும் அந்த ஃப்ரெஷ்னஸை குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்பிடுவாங்க. நன்றி, வணக்கம். கடையில் ராமேஸ்வரம் கேட் சொன்னா நகர்லேருந்து பேசுகிறேன். மீன் வந்து இங்கே எல்லாமே ராமேஸ்வரத்துலேருந்து தான் வருது. எல்லா மீனுமே வரும் பிஸ்னஸாக. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் ஒரு 8 மாதமாக. வாங்க, நான் தான் இங்கே கட் பண்ணி தரேன். நம்ம வெட்டு எப்பயுமே சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம கிளினிக் எப்படி இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும்.